இப்படி காதுல வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்களோட மண்ட காதணியா போட்டிருப்பா. ஆ அவ வந்து பாத்தீங்கன்னா, அவளோட மண்ட ஓடு மாலையே அவளோட மார்பகங்கள மறைச்சிருக்கும். இடுப்புல வந்து பாத்தீங்கன்னா, கைகள் துண்டிக்கப்பட்ட கைகள். அந்த கைகள இடுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாவாடையா போட்டிருப்பா. இதுதான் காளியினோட சொரூபம். ராவணன் விவரிச்சிருக்கிறது. ம். ராவணன் நேர்ல பார்த்தவன். எத்தனையோ கடவுள். அதாவது இன்றளவும் காளிய நேர்ல பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ம். எத்தனையோ பேர் இருக்காங்க. காளி உபாசகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சும்மா நான் காளி உபாசகர்கள் செய்வின செய்றேன், அது பண்றேன், இது பண்றேன். அவன்லாம் உண்மையான காளி உபாசகரே கிடையாது. ம். உண்மையான காளி உபாசகன் யாரு? அப்டின்னா, தாயார வச்சு நல்லது செய்றவன் தான் உண்மையான காளி உபாசகன். நீ ம். கெட்டு போயிட்டியா? உன்ன நான் காப்பாத்துறேன். அதுதான் காளி உபாசகன். நீ நல்லா இருக்க, உன்ன கெட்டு போ வைக்கிறேன். நான் காளி உபாசகன் கிடையாது. புரியுதுங்களா? ஆக, அப்படிப்பட்ட காளிய வழிபாட்டுல ராவணன் சொல்லியிருப்பாரு, எப்ப நீ காளிய வழிபாடு பண்ற? காளிய பார்க்கறதுக்கு நிதர்சனமா நேர்ல பார்க்கறதுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கதான் செய்யுது. ம். அப்ப நீ எப்ப காளிய பார்க்குற? காளி உன் முன்னாடி வந்து நிப்பா. நிக்கும்போது அவள மொத்த உருவத்த பார்க்காத. அவளோட கண்ண மட்டும் பாரு. ம். தாய்மை பெருக்கெடுத்து ஓடும் அவளோட கண்ணுல. அவ கண்ணு அவ்ளோ அழகா இருக்குமா. அகிலலோக அன்னை இல்லையா? அவ கண்ணு அவ்ளோ அழகா இருக்குமா. அதே மாரி அவ சொல்லுவாளாம், "மகனே ரத்தம் குடு" அப்படிம்பாளாம். ரத்தம் குடுன்னு சொல்றதுக்கு சொல்லும்போது நீ ரத்தத்த குடுத்துறக் கூடாது. நீ வந்து கேட்கணும். நான் உன்கிட்ட 3 வரன் கேட்பேன். அந்த 3 வரமும் நீ வந்து குடுக்குறன்னா தான் நான் ரத்தம் குடுப்பேன். அப்படின்னு நீ சொல்லணுமா. அப்ப அந்த 3 வரம் என்ன? அப்படின்னா விஷயம். நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பதான் நீ வரணும். ம். நான் கூப்பிடாத போது நீ வரக்கூடாது. நான் சொல்ற வேலைய செஞ்சுட்டு நீ போயிடணும். நீ இருக்கக்கூடாது என் கூட. ம். இப்படிதான் அந்த 3 வரமா. அந்த 3 வரத்த கேட்கணுமா. அப்ப 3 வரம் கேட்ட பின்னாடி சொல்லணுமா. நான் ஒரு சொட்டு ரத்தம் குடுக்குறேன். இத ஒரு கபால ரத்தமா நீ நெனச்சு, நீ எடுத்துக்கின்னு என்னோட வரத்த வந்து நீ வந்து பூர்த்தி பண்ணி குடு. இதெல்லாம் கேட்டுட்டு சரின்னு சொல்லும்போது தான் அந்த ஒரு சொட்டு ரத்தம் குடுக்கணும். அப்படின்னு ராவணன் சம்ஹிதையில அழகா வந்து சொல்லியிருப்பாரு. ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருப்பாரு. புதுசா வந்து காளிய வந்து கும்பிடுற பக்தர்களுக்கு. சரி. இப்ப காளி வந்து ஒரு துஷ்ட சக்தியா? தெய்வ சக்தியா? அம்பிகை அவ. அகிலலோக அன்னை அவ. அவ ம். எப்படி துஷ்ட சக்தி ஆனா? உன்னை காத்து ரட்சிக்கும் பொருட்டு வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல எழுந்தருளவ காளி. அதர்வன வேதத்தின் நாயகி அவ. புரியுதுங்களா? அவ போய் எப்படி உனக்கு கெடுதல் பண்ணுவா? காளிய வீட்ல வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. அப்படிலாம் இல்ல. நீ தாராளமா வழிபாடு பண்ணு. காளிய வீட்ல வச்சு வழிபாடு பண்ணா, காளி நடமாட்டம் இருக்குமா? சத்தியமா இருக்கும். ம். 100க்கு லட்சம் சதவிகிதம் உண்மை. காளியினோட நடமாட்டம் வீட்ல இருக்கும். பொதுவா வந்து காளி இருக்கா அப்படின்னா, அவ அவ காலடியில வந்து பாத்தீங்கன்னா, யோகினிகள். 64 யோகினிகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, டாக்கினிஸ், யக்ஷினிஸ், பூத, பிரேத, பிசாசங்கள். இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா, தாயாரினோட காலடியில.